நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டோஷாப்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா போதும் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு போட்டோஷாப்பே பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இது என்ன போட்டோஷாப்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கும். நீங்க 7.0 போட்டோஷாப்ல யூஸ் பண்ண முடியாது, அது ஆப்ஷன் கிடையாது. ஆனா CS3ல இருந்து C6 CC எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்க இதை பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாம்பிள் பிக்சர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம், இந்த பிஎஸ்டிலாம் இப்போ நீங்கள் லிங்கே கொடுக்குறது இல்லை சார் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கேட்டார். டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 பிஎஸ்டியும் போட்டிருக்கேன். குரூப்பில் போட்டோம்னா மெசேஜ் வர அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைல் மேலே போயிடும். சேனல் உள்ள அப்படியே இருக்கும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த ஃபோட்டோஷாப்புக்கான டிப்ஸு ஸ்கில்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம் ரீல்ஸாக. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம ஐடியை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வச்சுங்களேன். இது வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ண படம்னு வச்சுங்களேன். என்னுடைய கஸ்டமர் என்கிட்ட கேட்குறது எப்படி கேட்பாங்கன்னா, சார் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, நான் வந்து ரீல்ஸ் போடணும், இல்லை நான் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கணும், எனக்கு கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது நம்ம எடுத்த படத்தில் ஒரு 50 படம் 60 படம் எடுத்துகிட்டு இல்லை 100 படம் எடுத்துகிட்டு போன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து ஒரு 20 படம் இல்லை ஒரு 10 படம் தான் கேட்பாங்க. அப்போது அந்த 10 படத்துக்குமே நான் லைட் ரூமை ஓப்பன் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுவேன், கேமராவில் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ஈஸியாக சேவ் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் 2020 வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 படத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். இந்த 2 படத்தையும் நான் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன். சும்மா ஒரு டெமோவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி சின்னதாக வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டேன். இதில் என்ன பண்ணுறேன், அதே போல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். இப்போ 2டையுமே நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். 2 படத்தையும் நான் ஒரே கிளிக்கில் எப்படி சேவ் பண்ண முடியும்? ஒரே கிளிக்கில் சேவ் பண்ண முடியாது. என்னால் தனித்தனி டாக்குமெண்ட்டாக தான் இதில் போய் என்னால் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே போனால் சேவஸ்ன்னு இருக்கும், நான் வந்து தனித்தனியாக தான் சேவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம். இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் அப்படிங்கக்கூடிய அந்த மிஷின் அப்படின்னு நான் சொல்லுவேன். இமேஜ் ப்ராசஸர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது. சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ நான் ஒர்க்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ என்னுடைய கஸ்டமர் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்படி அந்த தேவையான படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எல்லா படத்தையும் நான் என்ன பண்ணுறேன், 12 படம் இருக்குது, என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 12 படம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு கரெக்ஷன் வைக்க போகிறேன். இந்த படத்துக்கு மட்டும் வச்சுட்டு இது எல்லாம் ஒரே லொக்கேஷனில் சேம் செட்டிங்கில் ஷூட் பண்ணது. அதனால் எல்லா பிக்சருக்கும் நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபில்ட்ரு போயிட்டு இந்த இடத்துல கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஒரு படத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த படத்தை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து குறைச்சிக்கிறேன், ஹைலைட் குறைக்கிறேன், ஷேடோ கொஞ்சம் குறைக்கிறேன், பிளாக்கு ஒயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் கலர் போயிட்டு லைட்டாக டெம்பரேச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரன்ஸ். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கலர் வந்து ஓரளவு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இல்லை இன்னுமே பாப் ஆகணும் அப்படின்னா இந்த கேலிப்ரேஷனில் போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த ப்ளூ ப்ரைமரின்னு இருக்கா, இந்த இடத்துல ப்ளூ ப்ரைமரி அதோட சேச்சுரேஷன் கொஞ்சம் நம்ம பூஸ்ட் பண்ணோம்னா ஓவரால் படத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு பூஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ஓகே. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான கரெக்ஷன் வச்சாச்சா, ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு படத்துக்கு நான் கரெக்ஷன் வச்சுட்டேன்னா இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டேப் அப்படின்னு கொடுத்தா அடுத்த படம் மாறும். இப்போ இதுக்கு நம்ம வச்ச அந்த கேமரா ரா ஃபில்டரில் வச்ச ஆப்ஷன் இங்கே கொடுக்கணும்னா ஃபில்டரில் பார்த்தாலே தெரியும். கடைசியாக இந்த ஃபில்டரில் என்ன ஆப்ஷன் பயன்படுத்தணுமோ அதுதான் இங்கே காட்டும். சரிங்களா? ஆல்ட்டு கண்ட்ரோல் எஃப் ஷார்ட்கட்டு. இப்போ ஆல்ட்டு கண்ட்ரோல் எஃப் இந்த படத்துக்கு கொடுத்தா அந்த முந்தைய படத்துக்கு என்ன வச்சுனோ அது வந்துடும். அதே போல் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க 12 படத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இதில் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு படத்துக்கு அப்ளை பண்ணி அதை ஆக்ஷனாக வந்து கிரியேட் பண்ணி நம்மளால் வைக்க முடியும். பட் என்ன அதில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் பார்த்தீங்களா? அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கண்டா, அடுத்து நம்ம அது ஃப்ரீயாக ஒரு வீடியோவில் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து எல்லாமே குழம்பிடும். அதாவது பார்த்த உடனே புரியுறவங்களும் இருக்கீங்க, பார்த்த உடனே புரியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு இன்னும் தெளிவாக சொன்னால் தான் புரியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே போல் எல்லா படத்துக்கும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா உட்காந்து ஒரு படமாக அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? இந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ரொம்பவே சுலபமாக இருந்தது. சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒருவேளை உங்களுக்கு பிரைட் எதுவும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம்.
இதே ஆக்ஷன் ஒரு மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன வைக்குதோ அதுதான், நம்ம வச்ச கலர் அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துரும். ஆக்ஷன் மெத்தட் இப்போ வேணாம் சரிங்களா, இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் எனக்கு இந்த படம் 12வது படம் அப்ளை பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு படத்தையும் நம்ம சேவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைல் மெனு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வாங்க, இதில் இமேஜ் ப்ராசஸர் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செலக்ட் த இமேஜ் டு ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். செகண்டில் இந்த இடத்துல யூஸ் ஓப்பன் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். அந்த யூஸ் ஓப்பன் இமேஜ் அப்படின்னா ஃபோட்டோஷாப் உள்ள என்னென்ன பிக்சர் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கோ அது எல்லாம், அதாவது ஜேபாக் படம் தான் அப்படின்னு இல்லை, பிஎஸ்டியே 10 பிஎஸ்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் சேவ் உங்களுக்கு ஜேபாக்காக மாற்றி கொடுத்துரும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் லொகேஷன் டு சேவ் ப்ராசஸ்டு இமேஜ், அதாவது உங்கள் படத்தை எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இதில் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டர் வந்துடுச்சு. அடுத்து என்னவா சேவ் ஆகணும், ஃபைலோட டைப்பு சேவ் அஸ் ஜேபிஇஜி அப்படின்னு போதும். எனக்கு இந்த பிஎஸ்டி அப்படின்றதுல டிக் இருந்தால் டிக்கை எடுத்து விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரன் ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது எல்லாம் உங்கள் ஃபோட்டோக்கும் அப்ளை ஆகிடும் சரிங்களா. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத டிக்கை எடுத்து விட்டுருங்க. நல்லா பொறுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் ஓப்பன் இமேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வேணுமோ அங்கே சேவ் பண்ண. ஃபைல் டைப்பு ஜேபாக் கொடுத்துருக்கேன், ஃபுல் குவாலிட்டி கொடுத்துருக்கேன். இந்த ஆக்ஷன் அப்படின்றது அதை எடுத்து விட்ருங்க ஓகேங்களா. இவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன் அப்படின்னு கொடுக்குறேன். ரன் கொடுக்க எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேபிஇஜின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இதுக்குள்ளே நான் வச்ச கலர் கரெக்ஷனை அப்படியே எனக்கு என்ன பண்ணும், ஈஸியாக சேவ் பண்ணி கொடுத்துரும். இது மூலமாக எனக்கு ஒவ்வொரு படத்தையும் தனித்தனியாக நான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் கரெக்ஷன் மட்டும் வச்சு விட்டா போதும் சரிங்களா. இந்த கரெக்ஷன் வைக்கிறதுமே ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது கொடுக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக நம்மளுக்கு வேலை செய்யாது சரிங்களா. இதுவுமே எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிரைண்டரில் மாவு அரைக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், அரிசியை டைரெக்டாக அள்ளி போட்டால் அரைக்காது, அதை ஊற வச்சு அப்புறமா அள்ளி போட்டால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், அரைச்சி மாவாக கொடுக்கும். அதே போல் தான் இதுவும், நாம் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு இதை ஜேபாக்காக மாற்றி கொடு அப்படின்னு சொன்னால் போதும், நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், எனக்கு 12 பிக்சரையும் நான் என்ன கரெக்ஷன் வச்சனோ அதில் அப்படியே எனக்கு என்ன பண்ணிடுச்சு, சேவ் பண்ணி கொடுத்துருச்சு சரிங்களா. இதில் இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா. நிறைய இருக்குது, நம்ம ஒரு 2 ஆப்ஷன் பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் வேணுமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணணுமா, என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை ரெடி பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ படத்தை சேவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நான் அதுகிட்ட என்ன பண்ண போகிறேன்னா, இந்த படத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு வேலை கொடுக்க போகிறேன். அடுத்து என்ன வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இதில் பாஸ்போர்ட் படம் ஒரு 8 படம் இருக்குது. இந்த படத்தை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு 8 அடுக்கி சேவ் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அதுகிட்ட சரிங்களா. ஆனால் அதுகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பாஸ்போர்ட் படங்களை சரியான அளவில் கிராப் பண்ணியிருக்கணும். இப்போது சாம்பிளுக்கு ஒரு படம் எடுத்துக்கலாம், இந்த படத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த படத்துடைய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இன்ச்சஸில் இருக்குது, சென்டிமீட்டருக்கு மாற்றி பார்க்கலாம். 3.5 சென்டிமீட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 600 அப்படின்னு வச்சுருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கு நான் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். எனக்கு ஆக்ஷனில் சரியாக ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பிபி 8 அப்படின்னு இருக்கா, இதுதான் என் ஆக்ஷன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுனா, அதாவது நான் வச்சிருக்க கிராப் பண்ணியிருக்க சைஸுக்கு எனக்கு படம் 8 அடுக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன் ஆக்ஷனை. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது, அதாவது 8 படம் வந்து அடுக்குது. நான் வந்து சரியான அளவில் எனக்கு ஆக்ஷன் ப்ளே ஆகுது. செக் பண்ணிட்டேன்னா இந்த படங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன், இப்போ கொடுத்துருக்க அந்த ரெசல்யூஷன் 3.5 சென்டிமீட்டருக்கு 4.5 சென்டிமீட்டர் வச்சு 600 ரெசல்யூஷன் அப்படிங்கிறத வச்சு கிராப் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நான் கிராப் பண்ணிட்டேன் சரிங்களா. நான் சொன்ன மாதிரி தான், கிரைண்டரில் மாவு அரைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையானதை ஊற வைக்கணும் சரிங்களா. அதே மாதிரி மிக்சி எடுத்துக்கிட்டாலுமே அதே தான். மிக்சியில் நீங்கள் எதையாட்ட அரைக்கணும் அப்படின்னா, இப்போ முழுசாக ஒரு தக்காளி தூக்கி போட்டு அரைச்சோம்னா அரைக்காது. நம்ம அதை கட் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு அரைச்சி கொடுக்கும் சரிங்களா. அதே போல் தான், ஒருவேளை நாம் வந்து அதை என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான அளவுக்கு பக்குவப்படுத்தி நம்ம ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வேலையாக அதுகிட்ட கொடுக்குறோம் ஓகேங்களா. இப்போ திரும்ப ஃபைல் போகிறோம், ஸ்கிரிப்ட், இதில் இமேஜ் ப்ராசஸர் கொடுக்குறோம்.
இப்போ இதுக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன்னா, இதுல இருக்க 8 பாஸ்போர்ட் படத்தையும் எனக்கு என்ன பண்ணு 8 சீட்ல அடுக்கி சேவ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதுக்கு வேணா ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் பண்ணுறவங்கலாம், இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து டைப் அடிக்கிறார் அப்படின்னா ஒருத்தர் கரெக்ஷன் பார்ப்பார். இன்னொருத்தர் அதை வந்து கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அதை பிரிண்ட் பேப்பரில் பிரிண்ட் வந்து எடுப்பார். இந்த மாதிரி தான் ஒரு வேலையாக பார்க்குற மாதிரி. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், கிராப் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து நம்ம வச்சாச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் சார்ட்ட நம்ம சொல்லி என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு 8 சீட்டை அதை அடுக்கி கொடுக்கறதுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு திரும்பவும் என்ன பண்ணணும்னா, நாம் ஃபோல்டராகவும் செலக்ட் பண்ணலாம் இதில். சரிங்களா? இந்த ஃபோல்டராகவும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்லி வேணால் காமிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து கிராப் பண்ணி பாஸ்போர்ட் போட்டான்னு வச்சுருக்கேன். ஃபோல்டரில் இவ்வளோ கிடக்கா, நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். பாஸ்போர்ட் போட்டான்னு இருக்க ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனை நம்ம வந்து எதில் வைக்கும், பாஸ்போர்ட் ஃபோட்டோ உள்ளே நமக்கு சேவ் ஆகிற மாதிரி லொக்கேஷனை வைக்கிறோம். 2, அதாவது இது நமக்கு செலக்ட் பண்ணியிருக்குது. சரிங்களா? இந்த ஃபோல்டர்ல இருந்து உங்களுக்கு ஃபோட்டோக்களை எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த 2வது ஆப்ஷன் எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சேவ் இன் சேம் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இதில் நம்ம எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேயே சேவ் பண்ணிடும். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா ஆல்பம் ஷீட் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் எப்படி ஜேபக்கா மாற்றுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா? அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இது போக இன்னொன்று நம்ம வந்து இந்த டிராப்லெட் அப்படிங்கிறத கிரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் இருந்தது. ஆனால் இது ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது. சரிங்களா? இமேஜ் ப்ராசஸர். இப்போ இதில் குவாலிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். 12 வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாஸ்போர்ட் அடுக்கிறதுக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். இப்போ தான் இந்த ஆக்ஷனில் நான் கை வைக்க போகிறேன். சாதாரணமாக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுல கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஆக்ஷன் ஏதாட்ட ப்ளே பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கை வச்சுக்கலாம். அது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல இப்போ ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஆல்பத்தை வந்து ஜேபக்கா மாற்றுறதுக்கு ரன் பண்ண போகிறீங்கன்னா இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இது டிக் பண்ணிங்கன்னா டிக்கில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆல்பம் சீட்டை சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்பம் சீட்டு பிஹெச்டி எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு உங்கள் ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நான் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி PP8 அப்படிங்கிறத வச்சுட்டு இப்போ நான் வந்து ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது உள்ள ஒரு ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து உள்ள பாருங்கள் விழுந்துருச்சா. ஜேபாக்கு உள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், ஒரு சீட்டாக எனக்கு என்ன பண்ணும், ஸ்கிரிப்ட் சார் வந்து எனக்கு ஒன்றுனா சேவ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் வந்துடுச்சா. இதே போல் பாருங்கள் எனக்கு என்ன பண்ணுவார், ஒரு 8 ஷீட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். இவ்வளோதான். இதுதான் ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் கலர் கரெக்ஷனுங்கிறது நாம் மேனுவலாக பார்த்து பண்ணால் தான் ஒரு ஆல்பம் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒருவேளை அது வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா குழப்பமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அழகாக எனக்கு என்ன பண்ணுது, 8 அடுக்கி கொடுத்துருச்சு. சரிங்களா? நான் அதுகிட்ட கிராப் பண்ணி கொடுத்தேன், அது எனக்கு அடுக்கி கொடுத்துருச்சு. இவ்வளோதான். எனக்கு என்ன பண்ணுது, ஃபுல்லாக எனக்கு வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு. சரிங்களா? இவ்வளோதான். எனக்கு இதில் இருந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே போல் எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்க்கலாம். சரிங்களா? ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொன்னால் குழம்பிடுவாங்க. அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா க்ளோஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபைல் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஃபோட்டோஷாப்பும் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? ஃபோட்டோஷாப்பும் உங்களுக்கு என்ன பண்ணும், க்ளோஸ் ஆகிடும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போய் நீங்கள் வந்து நம்ம ஐடியில் இருக்கக்கூடிய ரீல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.